சிவமங்கலம். தகுதியை வேண்டுவதை விட இறைவனிடம் வேண்ட ஒன்று இல்லை காண்குமரா. தகுதியை தா, உன்னை என்ன உணர அடைய உண்டான தகுதியை தா. சத்தியம் சொல்கிறேன் குமரா, யானும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் இறையில் கலந்தவர்கள் கூறின வாசகங்கள் இவைகள். சத்தியம் சொல்கிறேன். மாட்சிவிகையற்று விட்டீர் கூறப்படுகிறது. பொடியின் பல பொய்யை உரைப்பேனே கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் இறையில் கலந்தவராய் இருக்கின்றனர் குமரா. இருந்த பொழுதும் அவர்கள் தன்னை எல்லையில்லாது சிறுமைப்படுத்திக் கொண்டனர். நான் அவனை அடையும் தகுதியை அடைந்தவர்களாக உணரவே இல்லை குமரா. இறுதி வரை இறைஞ்சி இருந்தனர். தான் செலுத்துவது உண்மையான அன்புதானா? தான் செலுத்துவது உண்மையான பக்தி தானா? தான் செய்வது உண்மையான தவம் தானா என புரியாது இறையிடம் மன்றாடி உள்ளனர் குமரா. சத்தியம் சொல்கிறேன், மறவாதே, ஆணவம் கொள்ளாதே. அரிதிலும் அரிதானவன், பெரிதிலும் பெரியவன், சிறியதிலும் மிச்சிறியவன், மொத்தத்தில் அவன் நடுவமர் நாயகம். சத்தியம் சொல்கிறேன் குமரா. நான் இன்னைக்கெல்லாம் ஏதோ பெரிய இறை நிலைப்பாட்டில் நின்று அசைக்க முடியாத நிலையில் ஏதியவர் என உணர்ந்து சார்ந்திருப்பவரை, பழிப்பவரை, கேலியாக காணுபவரை காணுகிறோம். அது மொத்தமும் ஆணவம் தான் குமரா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மொத்தமும் ஆணவம் தான். அந்த அங்கு அவன் எய்து இருப்பவன் முடிவில்லாது தன்னை தாழ்த்திக் கொள்கிறான். அங்கு கேட்டு பெரும் நிலையில் நாம் இல்லை. சத்தியம். ஏதோ பக்தி செலுத்துறோம், ஏதோ சின்னங்களை தரிச்சுக்கிறோம், ஏதோ அடியாரிடத்தில் உழல்கிறோம், ஏதோ சிவாலயத்தில் வழிபாடு செய்கிறோம். இதெல்லாம் இருக்கு. இதுல நாம் மனம் நிறைவதற்கு என்ன குமரா இருக்கிறது? இல்லவே இல்லை. உன்னுடைய எல்லை இல்லாத தகுதி இன்மையை உணரும் பொழுது நீ முடிவில்லாத தகுதியை அடைகிறாய். உன் தகுதியை நீ தகுதி இல்லாதவன் என்பதை உணர்வதிலிருந்து தொடங்குகிறது குமரா. இறையைச் சேர்ந்தவர்கள் கூறிவிட்டனர். வாளால் மகவறிந்து ஊட்ட வள்ளி நல்லின் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வள்ளி நல்லின் நாளாறு நாளில் கண் இறந்து அப்ப வள்ளி நல்லின் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ அப்படின்னு கேட்கிறார் குட்டிமுத்தா. சிவபரம்பொருளே மகவாக பெற்றவர், கதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்க அப்படின்னு அந்த சொல் சித்தம் செல்லும் பொழுது மொத்தமாக சுத்த துறவியாக்கப்படுகிறார். அவ்வளவுதான். சகலமும் திறந்தார். ஒற்றை சொல் ஒரு சிறு உளி பெரும் பாறையை தகர்த்தது போல, இரண்டாக பிளந்தது போல இந்த சொல்லில் மீண்டெழுந்தார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு முழுசா திறந்துட்டார். அவர் தான் சொல்றார்.
வாளால் மகவறிந்து ஊட்ட வள்ளி நல்லன். மாது சொன்ன சொல்லால் இளமை துறக்க வள்ளி நல்லன். நாளாறு நாளில் கண்ணிரண்டு அப்ப வள்ளி நல்லன். நான் எவ்வாறு சென்று ஆளாவது? இவர்கள்லாம் இத்தனை செயற்கரிய செயலை செய்து விட்டனரே, இனிமேல் செய்யறதுக்கு என்ன இருக்கு? முழுசா செஞ்சுட்டாரு, முழுசா துறந்துட்டாரு, சுத்த துறவியா நின்றுட்டு இருக்காரு. கோவணம் தான் அவருடைய உடைமை, அந்த மாதிரி நிலைப்பாட்டில் நின்றுட்டு இருக்காரு. அவர் தான் சொல்றாரு. அப்ப இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை, சரித்திரத்தை, ஒரு ராஜ்யத்தை இழந்துட்டு நான் என்ன செய்தேன்னு கேட்கிறார். இன்னைக்கு அப்படியா நம்ம எல்லாம் இருக்கோங்க மர நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த உடலாதைகளுக்காக, இந்த விருப்பத்திற்காக, ஆசைக்காக, இந்த சகத்துல எதை எதையோ கருதி அதன் பெயரால பயணிக்கிற பாவப்பட்ட, பந்தப்பட்ட ஆசை புயலில் சிக்குண்டவர் போலதானே குமரா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் குமரா, சத்தியம் சொல்கிறேன், அவனிடத்தில் அவனை எண்ணும், உணரும், அடையும் தகுதியை தா இறைவா என கேட்பதை விட வேறு ஒன்றும் இல்லை குமரா. நம் எண்ணத்தில் பொய் இருக்கிறது, நம் அன்பில் பொய் இருக்கிறது, நம் பக்தியில் பொய் இருக்கிறது. சத்தியம் சொல்கிறேன். ஏதோ இறையை தொழுவது அப்படின்னா பெரும்பகுதியினர் எதற்காக தொழுகின்றார்கள் குமரா? வாழ்வியல், நடைமுறை வாழ்வியல், தன்னை சார்ந்திருப்போர் எல்லாம் நல்லா இருக்கணும், பெரிய நிலைப்பாட்டு அடையணும், அவன் கருதியதை அடையணும், இப்படி எல்லாம் வியாபாரியா தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது இதுல வேற போட்டி பொறாம வேற, செருக்கு வேற, இறை செருக்கு வேற, ஞான செருக்கு வேற இல்லை குமரா. அவன் இல்லாத இடமே இல்லை. அவனை எண்ணி அவன் பெயரால அந்த நிலை நின்று இருப்பவர்கள் எல்லாமே அவனின் திருவுருதான். இவ்விதம்தான் நாம் கண்டு உணர்ந்து பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். முழுசா நம்ம போய்கிட்டு இருக்கிறது பாதையே இல்லை. இதுல உணர்றதுல இருக்க ஒரு தர்மம். ஏன்னா இது எல்லாமே முன்ன இந்த சகம் செய்தது, அதுல ஓடிக்கிட்டு இருக்கோம். கழுது தேஞ்சி கட்டெரும்பான கதையா இன்னைக்கு கட்டெரும்பும் கடுகா போனது மாதிரிதான் இன்னைக்கு ஆயிடுச்சு. இந்த யுக தோஷம் ஒரு புறம், இதெல்லாம் சேர்ந்து இவ்வாறுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு செருக்கே வேண்டாம் குமரா, இன்னும் நீ தகுதி அடையவே இல்லை. அவ்வளவுதான், தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அந்த தகுதியின் தலைவன் தான் அந்த தகுதியை தர வல்லவனாய் இருக்கிறான். சத்தியம் சொல்கிறேன் குமரா, இந்த திரிபுர தகனம் அப்படின்றது புறத்தில் நிகழ்வது, திரிமல தகனம் உனக்குள் அகத்தில் நிகழ்வது. புறத்தி திரிபுரம் எரிக்கப்பட வேண்டுமெனில் அங்கு திரிபுர சுந்தரன் சிரிக்க வேண்டும். உனக்குள்ள இருக்க திரிமலம் அகல வேண்டுமெனில் அவனே அகற்ற வேண்டும். அவ்வளவுதான். நீ இதை அகற்றி விடுவதற்கில்லை. இந்த மும்மலம் அகலாது. நீ அவனை என்ன தொழுதிருந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவன் கண்யன் விமலன் கான். நீ அவனிடத்தில் முழுமையாக தாழ்ந்திரு. முழுமையா அப்படி ஒரு அடிமை தகுதியற்ற அடிமை வாயில் காவலில் நிற்பது போல அவனிடத்தில் அவ்வாறே நின்றிருங்கள். சத்தியம் சொல்கிறேன், அவன் அன்புக்கு ஏங்குங்கள், அவன் நோக்கத்திற்கு ஏங்குங்கள். ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கோம். கூட்டடை ஆத்மமா, இந்த பசிதாக சுக துக்கம் இருக்கு. இந்த காயம் என்னும் மேடையினுடைய அலங்காரங்களுக்கு அடிமைப்பட்டு குறிக்கோள் அது இது அப்படி இப்படி அப்படின்னு பிற புற விஷயாதிகள்ல மனம் வைத்து அவனை மறந்து அறத்தை மறந்து திரிகிறோம் குமரா. தகுதியை வேண்டு. நீ செய்வது பக்தியே இல்லை, நீ செய்வது அன்பே இல்லை.
உனக்கு அதற்கு அர்த்தமே தெரியாது. உரை நிலையில் உறைந்து போயிருப்பாய். சத்தியம் சொல்கிறேன். இங்கு நான் அற்று அவனில் நீ கலந்திருப்பாய். விழி திறந்திருப்பாய், உறங்கியிருப்பாய். விழி மூடி இருப்பாய், அவனில் விழித்திருப்பாய். ஆம் குமரா, என் குருநாதன் தான் கூறுவான். குமரா, குணங்குறி குளங்குற்றமில்லா உனை அடையும் முறையேதும் அறியேன் மறைநாயகமே. அக்குறை அறியவும் தெரியாது, அதை குறைக்கவும் தெரியாது. குறைக்கிறேன் நாய் போலே இறைஞ்சோ எளியோனே. அஞ்ஞானச் சிறியோன் அரணடி படிந்து அலறுகிறேன். மெய்ஞான கருணை கடல் நீயே அருள் திருநிறை வேந்தே. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். குணம் குறி குலம் கோத்திரம் இல்லாத அவன் முறையை நம்ம அறிய முடியாது. என்ன முறை இருக்கு அவனுக்கு? சொல்லிட்டாங்களா அவன் முறைய? கோடி கோடி நதிகளின் சங்கமம் அந்த பெரும் கடல். ஒவ்வொருத்தரும் ஒரு நதியில சென்று இருப்பாங்க. அதுபோல கோடி கோடி நதிகள் உண்டு. அந்த சாகரம் சேர்ந்தது. அது மாதிரி எல்லாம் அறிவிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்களே தவிர முறை ஒன்று இல்லை குமரா. அந்த முறையை, தகுதியை தலைவனை தீர்மானிக்கிறான். சத்தியம் சொல்கிறேன். கர்வம் வேண்டாம். அவனிடத்தில் வேண்டி நிற்கும் ஒரு அடிமையை போல நில். அவ்வளவுதான். எல்லை இல்லாத அடிமை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பழிக்கிறார்கள் மற்றவர்களை. அந்த வெறுப்பு துவேஷ பாவமே நமக்கு தோன்றக்கூடாது. சிவனை கடந்து சிவனை காண அப்படிங்கிறான். சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே சொன்னவன் மூலம் எல்லா சிவனிலும் அந்த சிவமே வெற்றிருக்கிறதாம். உயிர்க்குயிரான பொருளாய் அதுவே இருக்கிறதாம். அப்ப அதனுடைய புற வடிவு தான் இதெல்லாம். அப்ப எப்படி நீ பேதம் பார்க்கிற? அப்ப நீ பேதம் கண்டாய். ஆம் குமாரா. இப்ப உயிரே அது வடிவா காணல நீ. உண்மைதானே? அப்புறம் எப்படி எங்க போய் அவனை அடைய போற? இங்க என்ன இருக்கு? அவன் இல்லாத இடம் கூறு, இருக்கின்ற இடம் கூறுகிறேன் குமரா. கேட்டான் குரு. அவன் இல்லாத இடம் கூறு குமரா. அவன் இருக்கிற இடத்த நான் சொல்றேன். இப்ப எங்கும் நீக்குமரம் நிறைந்திருக்கிற பொருளா அது அதிகாரம் பெற்றிருப்பது ஜீவனில் ஜீவமாய். அப்ப அந்த சரீரம் கடந்து அந்த சாரீரனை நோக்க தெரியாத நான் எவ்வாறு அவனை அடைய முடியும்? தேகம் கடந்து அந்த ஏகனை காண தெரியாத நான் எப்படி அந்த ஏகாந்தம் எய்த முடியும்? அவன் தானே இதெல்லாம். எங்கும் நீக்குமரம் நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்த நடன ராசனார் அல்லவா அவன். எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றான் அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை. அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளட்டு பொருளாய் நான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறேன் கூறினாரே. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றான் அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை. அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளட்டு பொருளாய் நான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறேன். அவனே 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 அவன் என்ன கண்டமா? நம்ம காணவில்லை குமரா. ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அவனில் உறைந்திருந்தால் அவனை தவிர எதுவுமே தெரியாது. சகம் தெரிந்த பேருக்கு சிவம் தெரிவதில்லை. சிவம் தெரிந்த பேருக்கு சகம் தெரிவதில்லை. காண்குமரா, ஒரு நாணயத்தினுடைய இருபுறம் போல ஒரு புறம் மறுபுறத்தை மறைக்கிறது, மறுபுறம் ஒரு புறத்தை மறைக்கிறது. இதுதானே உண்மை. மரத்தை மறைத்தது மாமத யானை போல. ஆம் குமரா, இது ஒரு உணர்தல், இது ஒரு அடங்குதல். பொருளுடையவன் அவன், நம்ம பொருளற்றவன். பூஜ்ய நிலை எய்துறது ஸ்ரீலஸ்டின்னு சொல்றதெல்லாம் என்னன்னு அந்த பூஜ்ய நிலை எய்தி போனவன். 1000 மதிப்பெண்ணோடு வந்தோம்,
அந்த பொருளுடைய சித்தத்தோடு சிந்தனைகளோடு வந்தோம். ஒன்றுமில்லை, எல்லாம் அவனே தான் அப்படின்னு உணர்ந்து அடங்குற நிலை தானே. ஏன்னா அவன் தன்னிருப்பில் பித்தனாய் இருக்கிறான், அத்தனாய் இருக்கிறான், சித்தனாய் இருக்கிறான், மெய்யானவர்களின் பக்தனாய் இருக்கிறான். அத்தே இல்லை அவனுக்கு. நம்ம எத்தை தின்றால் பித்தம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பசிதாக, இந்த சுவைக்காக, கருதலுக்காக, இந்த புகழுக்காக, தன்னை நிலைநிறுத்துறதுக்காக, இதற்கான போராட்டத்தில் இருக்கிறோம் குமரா. இதற்கு பேர் பக்தி. நீ நினைச்சிட்டு இருக்கியா? அடங்கல். அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். அன்புற்று இருக்கிறான், இன்புற்று இருக்கிறான். தற்செயலற்று சிவன் செயலென, எதுவும் சிவன் செயலென ஓம்பி இரு சோம்பனாய் தனக்குள் அடங்கி கிடக்கிறான் குமரா. அவன் அன்று ஒரு அணுவும் அசையாது. சர்வமும் சிவமயம், எல்லாம் அவன் வசம் என தெரிந்து கொண்டிருக்கிறான். சத்தியம் சொல்கிறேன். சும்மா அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், அவன் வேறு. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பின் உள்ளான், புறத்தான் உடலாய் உள்ளான், முன்பின் உள்ளான், முனிவர்க்கும் பிறானவன். அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள், பெரும்பொருள், சிவசிற பரம்பொருள். அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருளாய் பெரும்பொருளாய் இருக்கிறது. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பில்லாத நெஞ்சம் புகான். நமக்கு அன்பு செலுத்தவே தெரியாது. ஏதோ நம்மளை சுற்றி இருக்கிற பந்துக்களுக்கு, நம்ம ரத்த பந்துங்களுக்கு, நம்ம நட்புகளுக்கு, நம்ம உறவுகளுக்கு நம்ம அன்பு கொண்டுகிட்டு இருக்க மாதிரி நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கோம். அதெல்லாம் அன்பே கிடையாது. அதெல்லாம் பந்த வாடை. அன்புன்னா ஏகார்ப்பணம். இங்க அதன் கண் இந்த இருவிலே வெளி. அங்கு அன்பின் பெயரால் கண் இரண்டு இல்லை, கனி இரண்டு அப்படின்னு கனிந்து பணிந்து நோக்கம். நம்ம சும்மா அப்படியே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். சத்தியம் சொல்கிறேன், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு தான் மூலன் கூறினான். முத்தாய்ப்ப உரைத்த முதலானவனும் முடிவானவனும் மூலனை காணுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இது மட்டும்தான் ஞானம். படைப்புகளின் பெயரால் படைத்தவன் அறியப்படுகிறான். படைப்புகளை பேணும் பொழுது படைத்தவன் குளிர்கிறான். அவ்வளவுதான். சேயின் அன்பை பெறும்பொழுது தாயின் அன்பை பெறுகிறாய். சேயின் அன்பை புறந்தள்ளிட்டு தாயின் நிழலை கூட நெருங்க முடியாது. அப்ப அவன் படைப்புகளிடத்துல அவன் தான் விரும்பி படைத்தவன். உன்னையும் அவன் தான் அழைத்து வந்தான், சகல ஜீவனையும் அவன் தான் அழைச்சிட்டு வந்தான். உயிர் பொருளானவனா உனக்குள்ளார இருக்கான். வான் பற்று நின்றது ஊன் பற்று நின்ற உணர்வு மந்திரமா இருக்கான். புரியலையா அவனுக்கு? அவ்வளவுதான். சிக்கனை பிடித்து நீங்கள் என்று அருள்வது. உடலுக்குள்ளார உயிரா உணர்வா சகலமா இருக்கான். சிக்கனை பிடிங்கள். நம்ம இங்க பிடிங்க, அவ்விதம் காணுங்கள். உன்னையே காண், உன் பெயரால் அவனையே காண். இது சும்மா ஏதோ சொல்லிட்டோன்றதுக்காக இந்த நிலையை நான் அடைஞ்சிட்டேன்னா நினைத்து கொள்ள வேண்டாம் குமரா. அது ஒரு எல்லை இல்லாத பெருவெளி பயணம். அதை நோக்கி இந்த பயணத்தில் இருக்கிறேன். உன்னை விட ஒவ்வொரு 2 கூடுதலா உணர்ந்திருப்பேன், அறிந்திருப்பேன். மற்றபடி நான் அவனை எய்து விட்டேன், அவன் எனக்கு சாஸ்வதமானவன், நான் முடித்து விட்டேன் அவன் பயணத்தை, வெற்றி கொண்டேன், அந்த வெற்றி கொண்டான நான் சொல்ல வரவில்லை. இன்றும் இந்த கணமும் நான் தகுதியின்மையின் பெயரால் நிலைத்திருக்கிறேன். நான் ஞானம் அடைவேன்றது அவன் வேணா நம்பலாமே தவிர நான் நம்பவே மாட்டேன் குமரா. எனக்கு தெரியும். என் குருநாதன் மகா ஞானி. அவன் தன்னை பொருள்படுத்தினதே இல்லை. அவன் பொருள்படுத்தினது அவன் குருவைத்தான். தன்னை பொருள்படுத்தவே இல்லை.
நந்தி அருளாலே நான் இருந்தேனே, நந்தி மகந்தனை ஞான குழந்தனே, வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமிலான் பதம், வாழ்கவே வாழ்க மேங்கானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. பரம்பொருளையும் தள்ளி வச்சுட்டான், நந்தியோட முடிச்சுட்டான் மூலன். குருவே திருவாய் வளர்ந்து இருந்தவன். இன்னைக்கு இந்த சக ஓட்டத்துல நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அடியார்களுக்குள்ள பேத பாவம் பார்க்க முடிகிறது. அண்டர்களும் இன்றாதி வாழ்வையும் விரும்பிட்டேன், அட்ட சித்தியும் விரும்பேன், அகில கலை ஞானமும் விரும்பிட்டேன், உலக புகழ் அறிய கீர்த்தியும் விரும்பேன், பண்டை மலம் எல்லாம் ஒழித்து நின் அருள் பெற்ற பழைய அடியார்கள் அடியார் பாத தாமரைகள் என் தலையின் மேல் வைத்து அருள் பார்வையால் இருள் அகற்று தொண்டு செய்தறிய பரமானந்த வெள்ளம் துதைந்து விளையாடி உலகம் தோன்றாமல் இருமாண்டிருக்கின்ற பெருவாழ்வு தொண்டன் என் விரும்பினேன், வண்டு உண்டிடும் கொன்றையினை அண்டர் நாயக கையிலை உரைகின்ற பரதெய்வமே, ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்குயிரான பரமசிவமே. தான் நிலைப்பாடு. அண்டர்களும் இன்றாதி வாழ்வையும் விரும்பிடேன். இந்த அண்டமே விரும்பிக்கிட்டு இருக்க இந்த இந்திர போக லோக வாழ்க்கையை நான் விரும்பவில்லை. அண்டர்களும் இன்றாதி வாழ்வையும் விரும்பிடேன், அட்ட சித்தியும் விரும்பி. இங்க 8 குப்பை கூட இருக்கு சித்திங்கிற பேரால, சித்துக்கள்ங்கிற பேரால. அட்ட சித்தியும் விரும்பேன், அகில கலை ஞானமும் விரும்பிட்டேன். எல்லாத்துக்கும் எல்லா துறைக்கும் ஒரு கலைஞானம் இருக்கு, சிறப்பு கலைஞானம் இருக்கு, அதையும் விரும்பிட்டேன். உலக புகழ் அறிய கீர்த்தியும் விரும்பேன், இந்த உலகமே நீ உணர்ந்துங்கிற கீர்த்தியும் விரும்பேன். பண்டை மலம் எல்லாம் ஒழித்து, நம்ம மலம் சித்தத்துக்குள்ள பண்டை மலம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் யார் பொறுப்பு தெரியல. பண்டை மலம் எல்லாம் ஒழித்து நின் அருள் பெற்ற பழைய அடியார்கள் அடியார். புளிய பார்த்தவன பார்த்தேன்னு சொன்னவனோட அருள் போதுங்கிறார். அங்க நேரடியா வந்து உங்க இடத்துல உங்க அருளை பெற அளவுக்குலாம் நாங்க இன்னும் தகுதியை பெறல குருநாதா. நீங்க பாட்டுக்கு கூப்பிட்டேங்கிறதுக்காக பொசுக்குன்னு வந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் தகுதி இழந்து விடாதீர்கள், எனக்கு அருளி நீங்கள் உங்க தகுதி இழந்துடாதீங்க. பழைய அடியார்கள் அடியார் பாத தாமரைகள் என் தலையின் மேல் வைத்தருட்பார்வையால் இருள் அகற்றி. அங்க அடியார் திருவடி நிழல் இருக்கு. அவன் என்ன அறிந்தான் அறியலன்றதெல்லாம் இல்ல, அவன் பூண்டிருக்கும் வேடம் சத்தியம். இந்த கணம் அவன் சிவத்தின் சாட்சியாய் நின்றிருக்கிறான். அவன் சிவத்தை உணர்ந்தான், உணராட்டி போனான். மகா ஞானிகளே கூறிவிட்டு சென்றனும். நாடகத்தில் உன் அடியார் போல நடிக்கிறேன்னு தான் சொல்றாங்க. அந்த நாடகத்துல நடித்துக்கிட்டு இருக்கான்ல சிவன், அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாளி அவன் தாள் வணங்கி, அப்புறம் அவனுடைய சின்னம் அவனுடைய நாமம் நவிழ்தல், அவன் சித்தத்துல தாங்குதல், அவன் பெயரால் அந்த களத்தில் களமாடுதல்ங்கிறதே அவன் அருள் தானே. அங்க என்ன உள்ள போய் ஆராய்ச்சி? நமக்கு முதுகு பின்னாடி இவங்க 3000 கோடி இருக்குது குப்பைகள். நம்ம இந்த சகத்தை காணுவதற்காக வந்திருக்கோம். நம்ம என்னை சுத்தம் பண்ண வந்திருக்கேன், சுத்தப்படுத்துறதுக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதானே. இருள் அகற்றி, அந்த இருள் அகற்றணும். அந்த இடத்துலதான் அங்க போயிட்டு எல்லாம் முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்குது. அதை குறை சொல்லுது, இதை குறை சொல்லுது. இங்க குறை சொல்றது துவேஷம். நீ வேற மாதிரி இருக்கிற அப்படின்னா மலை காற்றில் உரை மலை கூட்டன் விமலனை எய்தாய், விமலன் உன்னை சிந்தியான் என்று நீ அவனை சந்திப்பதில்லை, சத்தியம் சொல்கிறேன். தொண்டு செய்தறிய பரமானந்த வெள்ளம் துதைந்து இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? தொண்டுலதான் இருக்கு. சக சீவன்களுக்கு நீங்கள் செய்யும் தொண்டுலதான் இருக்கு. அங்கதான் அந்த பரமானந்தம் இருக்கு. அதற்கு அடியார் தம்மை தொண்டு செய்ய ஆளாக்கி விட்டு விட்டார். இந்த நிலை தானே வென்றெய்தும். அங்க நம்ம சக சீவன்களுக்கு சிவத்தின் பெயரால நம்ம செய்கின்ற அந்த தொண்டுலதான் அது இருக்கு. அதனாலதான் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அப்பர் பெருமான் செம்மையை செம்மையா கொண்ட சிவ சைவ தொண்டு என்னும் அணி அணி மணி ஆதி வாகிச நாக்கு கரசாம். அப்பன் என்று அழைத்தால் அவன் இவன் என்ற ஏக வசனத்தில் அமைந்துவிடும் என்பதற்காக அம்மை அப்பரால் அப்பர் என்று அழைக்கப்பெற்ற திருநாவுக்கரசர்
அனுபூதியை பேராய் பெற்ற அப்போதைய அடிகளார் அன்பை பெற்றவர். தந்தையே அவர்தான். திருநாவுக்கரசர் தொண்டுதான் அவருடைய நிலைப்பாடு. அதை தவிர வேற வழியே இல்லைங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மேடை இருக்கு. நீ சிவனே சிவவடிவா கண்டு எந்த ஜீவனுக்கும் சிவத்திற்கு செய்யும் சேவை சிந்தையில் சிறந்தது, சிவ சிந்தை இருப்பதில் சிறந்தது சிவத்திற்கு. சிவத்தை எங்க தேடுறது? சக சீவனுக்கு தான். அங்கு செய்துட்டு நிறைவேற்றி பயணிக்க வேண்டியது தானே குமாரா. வேற என்ன இருக்கு? பரமானந்த வெள்ளம் துதைந்து விளையாடி அப்படியே உலகம் தோன்றாமல் இருமாந்திருக்கின்ற பெருவாழ்வு தொண்டனின் விரும்பினேன். சாவா நிலை தான் இது. இந்த உலகம் தோன்றாமல் இருமாந்திருக்கின்ற, உலகமே தோன்றக்கூடாது. உமா மகேசன் தோன்றின பின் இந்த உலகம் தோன்றாதிருக்க கடவுது. இருமாந்திருக்கின்ற பெருவாழ்வு இருமாப்போட இருக்கிறது. அந்த இடத்துலதான் சிவகர்மம் வரணும். அது உனக்குள்ளாரதான் இருக்கணும், நெஞ்சுக்குள்ளதான் இருக்கணும். குதூகலத்தில் ஆனந்தத்தில் அசைவிற்று அமைதியா இருக்கிற ஒரு பேரானந்த சாகரம். கடல் அலை அடிப்பதில்லை, கடலே அடிக்கிறது இதயத்திற்குள். பெருவாழ்வு தொண்டனின் விரும்பினேன். வண்டு உண்டிடும் கொன்றினி அண்டர் நாயக கையில உரைகின்ற பரதெய்வமே, ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்குயிரான பரமசிவமே. அந்த ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்குயிரான பரமசிவமே அப்படின்னு சொல்றார். இது நாளும் மிக மிக முக்கியம். அண்டதுலம் இன்றாதி வாழ்வு அட்ட சித்தி அகில கலைஞான உலக புகழறிய கீர்த்தி. நீ மலக்காட்டிலுரை மலக்கூடன் மலப்புழுடா, நீ சருகுடா. அந்த சருகும் மேல் தெரியும் சருகு இல்லை, சருகுக்கு அடியில் அங்கு கீழ் கிடக்கும் சருகுதான் என்று உணராத வரைக்கும் அங்கு ஒரு பொருளை நீ எய்தாய். எந்த நேரத்திலும் தகுதிப்படுத்துகிறார். அவன் தகுதியை தீர்மானிக்கும் அங்கு இருக்கிறான். எந்த நேரமும் அவன் அன்புக்கு இறைஞ்சிரு. செல்லும் அளவு செலுத்துமின் சிந்தை அல்லும் பகலும் அருளுடன் கல்லும் பிளண்டு கடுவழியாமை சொல்லப்பட்டிருக்கிறது. செல்லும் அளவு செலுத்து போதும். சும்மா பிடிச்சி வேரோட புடுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது. இருப்பை போற்றுங்கள். இந்த கணம் சிவானந்தம், சிவானந்தம் கனானந்தம் அப்படின்னு நிலை நின்றிருங்கள். இன்னைக்கெல்லாம் வேஷம் கட்டிட்டு எல்லாம் பெருசா நின்றுட்டு இருக்காங்க. பாவப்பட்டவர்கள். எத்தனை பேர் நம்மை குருநாதர் என்று கூறுகின்றனர். நான் ஒரு நல்ல குருநாதன், நல்ல மாணவன், அவ்வளவுதான். அவன் பயிற்றுவித்ததை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்றும் குரு அந்தஸ்தை அடையவே மாட்டேன். ஏனெனில் நான் என்றும் ஒரு நல்ல குருநாதன், நல்ல மாணவனாய் இருப்பதை விட எனக்கு சிறப்பும் கௌரவம் அங்கீகாரம் எதுவும் இல்லை. உணர்ந்திருக்கிறேன். சத்தியம் சொல்கிறேன் குமாரா. அதனால உன்னை எல்லையில்லாத உள்வாங்கிக்கொள். மனம் தாழ்ந்திரு. சிவபரம்பொருளிடத்தில் சத்தியம் சொல்கிறேன். வேறு எந்த வழியிலும் அவனை எழுத முடியாது. எளியவர்க்கு எளியவன், வலியவர்க்கு வலியவன், கர்வனுக்கு அவன் கர்வபங்கன். நீ நான் அற்றுக்கிட அவன் வருவான். நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை. அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை. இங்கு யாரும் இருப்பதில்லை. சிவமங்கலம்.